So let me share my machine. Okay. So இன்னைக்கான ப்ராப்ளம் என்னது? அந்த ப்ராப்ளம் ஆஃப் த டேல இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம்னாக்கா, kth ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஓகே. ஒரு இன்டிஜர் கொடுத்துருவாங்க. ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதாவது இல்லை இண்டெக்ஸ் கொடுக்கணும், லைக் எத்தனாவது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இதுவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேசிக்கான ஃப்ளோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எத்தனாவது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஃபிஃப்த் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கேட்குறேன்னா, இதுக்கு மேபி சார்ட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் எலிமெண்ட்டை நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ அதுதான் இதனுடைய சொல்யூஷன். அதான் இந்த கேள்வியுமே. nth ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ பேசிக்கான அப்ரோச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு அரே வருது. இந்த அரேவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அவன் என்ன இண்டெக்ஸ் கேட்டானோ அந்த இண்டெக்ஸை நான் கொடுத்துட போகிறேன். இப்போ இண்டெக்ஸ் வந்து 5ன்னு கேட்டானாக்கா, ஃபிஃப்த் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்னா இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட போகிறேன். ஸோ இதான் என்னுடைய பேஸான ஒரு ப்ராப்ளம். வெரி ப்ரூட் ஃபோர்ஸ் ஆன சொல்யூஷன். எந்த விதமான முயற்சியுமே இல்லை. ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டேரெக்டாக அந்த இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை நான் கொடுத்துட போகிறேன். இதை விட பெட்டரான அப்ரோச் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, தேர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். we are going to see some of the ideas today. ஸோ இப்போ இந்த இதுக்கான ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா n log n. ஓகே. ஸோ இந்த n log n எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங் மட்டும்தான் இந்த n log n வருது. அதுக்கப்புறமா இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை டைரெக்டாக ஃபெச் பண்ணுறது வந்து O(1), which is like கான்ஸ்டன்ட் டைம். நீங்கள் அதுக்கு தனியாக எந்த விதமான ஒரு ஐட்ரேஷன் சம்திங் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதனால இது வந்து கண்டுக்கல. ஸோ டைரக்ட்லி இது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆன்சர் வர சொல்ல இட் வில் பி லைக் O(n log n). ஓகே. ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸான சொல்யூஷன் ஆர் லைக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சொல்யூஷன். நவ் இதுல வேற ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதை தவிர்த்து இந்த சார்ட்டிங் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுக்கிறத தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் ஒரு வே நீங்க யாராச்சும் ட்ரை அவுட் பண்ணிருக்கீங்களா? சில வழிகள் இருக்கு. லைக் இப்போ நீங்க மேபி நீங்க தேடுனீங்கன்னா யூ மைட் ஹவ் சீன் லைக் ஹீப் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டினாக்கா குவிக் செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ இருக்கு. அதை தவிர்த்து நீங்க ஓனா வேற ஏதாச்சும் உங்களுக்குன்ட்டு ஒரு அல்காரிதம்ஸ் நீங்க ஏதாச்சும் டைவர்ட் பண்ணிட்டு ஓகே இதுல இந்த ஃப்ளோல போனா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தாட் ப்ராசஸ் போட்டீங்களா? எனிவன்? இது யாரெல்லாம் ட்ரை அவுட் பண்ணீங்க இந்த ப்ராப்ளமா? பாருங்க, தப்பு ரைட்டு அதெல்லாம் இந்த கிளாஸ்ல கிடையாது. எல்லாமே டிஸ்கஷன் தான். ஸோ ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ணணும். அப்படியே அட்மிட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க ஆதித்யா. ப்ரோ சார்ட்டிங் வச்சு தான் ப்ரோ ட்ரை. ஓகே. பேசிக் சார்ட். ஓகே ஃபைன். வேற யாருனாச்சும் எனி அப்ரோச்சஸ்? இப்போ நம்ம சார்ட்டிங்ல 2-3 ஃப்ளோ பார்த்தோம். இந்த பபுள் சார்ட்டு, செலக்ஷன் சார்ட்டு அப்படிங்கிற மாதிரி. இது மூலியமா ஏதாச்சும் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ஏதாச்சும் புது ஐடியா கிடைக்குதா? யோசிங்க. மெயினா உங்களுக்கு என்ன வேணும்? nth ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஓகே. ஸோ அதாவது இப்போ அரேல டோட்டலாக ஒரு 10 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்க 5வது ஸ்மாலஸ்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நவ் ஜஸ்ட் திங்க் இன் திஸ் வே. என்னன்னா, இப்போ பபுள் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் நம்ம பார்த்தோம். பபுள் சார்ட்னா என்னது?
ஓகே, ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எனிவே வி கேன் ரீடிஸ்கஸ் இட். பட் ஞாபகம் இருக்கவங்க யாராச்சும் ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, fine. So maybe we can see what is bubble sort. Okay. Bubble sort என்னதுன்னா, I'm going to do a two-way iteration. Okay, ரெண்டு iteration நான் பண்ண போறேன். So first ஒரு iteration, அதுல ஒரு எலிமெண்ட் எடுத்துப்பேன், and then அதை வச்சுட்டு அந்த எலிமெண்ட் பிளஸ் ஒன், அதுல இருந்து மீதி இன்னொரு ஐட்ரேஷன், அதாவது ரெண்டு லூப். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதுவேன், அதுல ஐம் கோயிங் டு see the entire range, entire array. ஓகே, அண்ட் தென் செகண்டா இன்னொரு ஃபார் லூப் எழுதுவேன், அதுல என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும்னாக்கா, இப்போ இங்கே தான் நான் ஐடிஆர் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன்னா ஐடிஆர் பிளஸ் ஒன்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படி போவேன். ஸோ அப்படி போக சொல்ல ஐம் கோயிங் டு செக் திஸ் ஐட்டம் வித் எவ்ரி அதர் ஐட்டம். அதாவது இப்போ நான் 10ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன், சரியா? 10ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லா எலமெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணினே இருக்கிறேன். 10 5ஓட பெருசா சின்னதா அப்படின்ட்டு. சின்னது அப்படின்னாக்கா தென் ஐம் கோயிங் டு ஸ்வாப் திஸ் பொசிஷன், 5 இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்வாப் பண்ணி நான் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு எனக்கு என்ன கதை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது பெருசா இருக்கிற எலமெண்ட்டோ அது லாஸ்ட் பொசிஷன்ல வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து நீங்க கம்பேர் பண்றீங்க, சின்னதா இருந்துச்சுன்னா அப்படியே மூவ் பண்ணிடுறீங்க, இதோட சின்னதா இருந்துச்சுன்னா மூவ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க ஒரு எலமெண்ட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க 53, 53 இருக்குல்ல பெருசு, தட் வில் பி ஐடென்டிஃபைட் அஸ் தி பிகஸ்ட், அந்த அது வந்து லாஸ்ட் பொசிஷன்ல ஸ்வாப் ஆகி வந்துடும். இதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ லாஸ்ட் பொசிஷன்ல we are having the biggest element. அதுக்கப்புறம் செகண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதே தாட் ப்ராசஸை நீங்க ஸ்மாலஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, இப்போ பிக்கஸ்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்களோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் தி கிவன் எலமெண்ட் மாதிரி போட்டு அதை நீங்கள் ஸ்மாலஸ்ட், ஏன்னா பைத்தானே நம்மளால அரே பின்னாடி இருந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணி நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் அட் தி எண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல ஆர் லைக் இந்த இடத்துல லைக் இப்போ அரேயோட சைஸ் வந்து 10 இருக்குன்னா, சப்போஸ் அவன் 5வது எலமெண்ட் கேட்கறானாக்கா நீங்க 5வது ஐட்ரேஷன்லேயே யூ கேன் பிரேக் அண்ட் கோ. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அரௌண்ட் O of n பிளஸ் கே அப்படிங்கிற மாதிரி வரும். சாரி, n இன்டு கே அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கேங்கிறது உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அரே, பட் தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த அப்ரோச்சும் இட் வில் ஒர்க். திஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் லைக் இப்போ நீங்க இன்டர்நெட்ல பார்க்கக்கூடிய சொல்யூஷன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு தாட் ப்ராசஸ். இதே அந்த பபுள் சார்ட் வச்சு சால்வ் பண்றது. ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாட் ஐ வாண்டட் யூ பீப்புள் டு டூ இஸ் ட்ரை அவுட் தி பபுள் சார்ட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். இந்த சார்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. டாட் சார்ட் கொடுத்துட்டீங்கன்னா சார்ட் ஆகிற போது, அண்ட் தென் நீங்க வந்து அந்த இண்டெக்ஸ் எலிமெண்ட் எடுக்கிறீங்க, தட் இஸ் நாட் ஏ பிக் டீல். பட் இதை நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளோவில் பபுள் சார்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்க அந்த ஃப்ளோவில் இஃப் யூ ஆர் ட்ரைங் இட் அவுட் இன் அ ரிவர்ஸ் வே, பபுள் சார்ட் இஸ் ஃபார் தி பிகஸ்ட் எலிமெண்ட்டை நீங்க கடைசி பொசிஷன்ல கொண்டு போய் கரெக்டாக வைக்கிறது. அது நீங்க அப்படி ரிவர்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல போனீங்கன்னா தேர் ஆல்சோ யூ கேன் டூ ஏ பெட்டர் ஜாப். ஸோ இங்கே டைப் பண்ணுங்க. இன்னொரு வழிகள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேர் இஸ் எ மெத்தட் கால் ஹீப் கியூ ஆர் ஹீப் ட்ரீ. ஸோ இது வந்து நம்ம ட்ரீஸ் பார்க்க சொல்ல லைக் வி கேன் சே, பிகாஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த விதமான ட்ரீயுமே நம்ம பார்க்கல, ஈவன் பைனரி சர்ச் ட்ரீ கூட நம்ம பார்க்கல. ஸோ ட்ரீஸ் பார்த்த பிறகு இது பார்த்தா தான் இந்த இன்னொரு சொல்யூஷன் புரியும். ஸோ திஸ் ஒன் வி வில் மெயின்டைன். ஓகே, ஸோ வேற யாராச்சும் எனி சொல்யூஷன் ஐடியாஸ் ஆர் லைக் எனி தாட் ப்ராசஸ்? ப்ரோ நான் ஒரு அப்ரோச் பண்ணேன் சார், சோர்ஸ்ல கேட்ச் டைம்.
செலக்ஷன் சார்ட்ல ஓகே, அதுவும் நைஸா. இப்போ செலக்ஷன் சார்ட்லுமே ஆமா கரெக்ட், நீங்க அப்படியுமே பண்ணலாம். நைஸ் 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 சூப்பர். அது ஏதாச்சும் ஒரு பிளாக்ல போடுங்க. பட் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகலையா? எல்லாம் கண்டுபிடிச்சேன். இல்ல இது வந்து nth மினிமம் எலிமெண்ட் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகே, நீங்க சொல்யூஷன்ஸ் நீங்க ஏதாச்சும் ஒன்றுல போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க, வி கேன் டிஸ்கஸ். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நைஸ், சூப்பர் கங்காஸ்ரீ, நைஸ். ஸோ இதான் இன்னைக்கான ஒரு பிஓடிடி. ஸோ பிஓடிடியில் லைக் இன்னும் ஒரு பெஸ்ட் அப்ரோச் நம்ம இன்னும் பார்க்கல. பெஸ்ட் அப்ரோச்சஸ் வந்து யூசிங் தி ஹீப் கியூ. ஓகே, அது வந்து நம்ம ஒரு ட்ரீ பார்த்த பிறகு தான் அது புரியும். ஸோ வி வில் மார்க் திஸ் டவுன். ஸோ இது எல்லாமே மெயின்டைனிங் இன் எக்ஸல் ஷீட். அந்த எக்ஸல் ஷீட்டுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து யூ கேன் டேக் இட் அண்ட் கோ ஃபர்தர். ஓகே, ஸோ அந்த எக்ஸல் ஷீட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, I think you are already everyone is hopefully in this POTD. இதில் ஒரு எக்ஸல் ஷீட்டிங் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இது கோயிங் ஃபர்தர் உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ரிசோர்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால யூ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஹியர். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே மெயினான வெறுமனே சில விஷயங்கள் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ ஐ வில் ஆட் தி சொல்யூஷன் லிங்க் அஸ் வெல் அஸ் தி பிளாக் லிங்க் அஸ் வெல் அஸ் தி வீடியோ லிங்க். இந்த இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்களா இந்த இதுவுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுடைய ஃபியூச்சரில் லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் ட்ரை அவுட் சம்திங் லைக் யூ கேன் சிம்பிளி ட்ரை இட் அவுட். ஸோ இந்த ஷீட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயுமே ஆன்போர்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் தேர், 48 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்திருப்பீங்க. பட் இஃப் யூ ஆர் மிஸ் இட், யூ ஜஸ்ட் ஜாயின் இட். ஐ வில் ஷேர் தி லிங்க் இன் டு தி கிளாஸ் ரூம். ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு கொஸ்டின் நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்ன பிளான் பண்ணியிருக்கேனாக்கா, வீக்லி 4 days வந்து இந்த இது போகும் ப்ரோக்ராம். 1 day it will be SQL. Okay, so Friday it will be SQL. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, வேற ஏதாச்சும் கொரிஸ் இருக்குங்களா இப்போ இந்த பிஓடிடியில்? குறி செஞ்சுனா கேளுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ப்ரோ இந்த சொல்யூஷன் லிங்க்ல வந்து அவங்க எக்ஸ்பெக்டட் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு ஓ ஆஃப் nlog n கேட்டிருக்காங்க. அது போட்டா மட்டும்தான் ப்ரோ பாஸ் ஆகுது, இல்லைன்னா ஃபெயில் ஆகுது. ஓ ஆஃப் nlog n நீங்க இதே தான் நீங்க ஷார்ட் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவுமே nlog n தானே? ஆமா ப்ரோ, பட் ஆனா இந்த மற்ற ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது லேட்டஸ்ட் கேஸ் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. இல்ல அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இருங்களேன், நம்ம இது வந்து ஒரு இதுக்கு நம்ம டைப் பண்ணியிருந்தோம் லிஸ்ட் ஷார்ட்டிங்லேயே. அந்த பபுள் ஷார்ட் ஒன்று எடுத்தாங்க இல்லையா? ஐ திங்க் திஸ் தி வே. இப்போ இப்போ பபுள் ஷார்ட் தான். பபுள் ஷார்ட்டோட பேஸ் ஆனது என்னதுன்னா n ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே போக சொல்ல இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆன இதுலேருந்து வந்த ரிசல்ட் தான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் அண்ட் எவரி ஐட்ரேஷன் நான் 3 வாட்டி எனக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஆனால் we can do something so that we can break it. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஐம் நாட் டூயிங் மெனி ஆப்ரேஷன்ஸ். அதே பபுள் செட் தான், பட் ஆனால் அதில் சேஞ்சஸ் நான் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்ன எதிர்பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதான் இது எதிர்பார்க்க போகுது. அவங்க கொடுத்துருக்க அந்த nlog n இட்ஸ் நாட் லைக் அன் அக்யூரேட் வேல்யூ, இட்ஸ் லைக் அப்ராக்சிமேட். சப்போஸ் உங்களால் பபுள் ஷார்ட்லேயே ஈவன் 2 ஃபாலோ போட்டு உங்களால் நடுவில் பிரேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்கா தென் இட்ஸ் டோட்டலி ஃபைன், உங்களுக்கு அந்த இடத்துல பாஸ் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. யா okay, then fine, then we can close this one and we can start our regular sessions.